பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு பொருளை எம்ஆர்பிக்கு மேலே அதிக விலையில் வச்சு விற்கிறது, அதுக்கு பில்லே கொடுக்காம விற்கிறது, இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டே பண்ணுது அப்படின்ற மாதிரியான கொடுமைகள்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான் நடக்கும். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன், நான் உங்களில் ஒருவன். ஸோ நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் இது எதை பற்றின டாபிக் அப்படின்றது. டாஸ்மார்க் முறைகேடு, டாஸ்மார்க் ஊழல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கில் மட்டும்தான் பாட்டிலுக்கு 10 ரூபா, இதுக்கு பேர் போனவரே 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு சேல் பண்ணுறது தப்பு தான். இதை யாருமே நம்ம அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுவும் ஒரு கன்சியூமர் ரைட்ஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ எம்ஆர்பின்றது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதை விட 1 ரூபா கூட அதிகமாக விற்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா பொருளுக்கும் பில்லு கொடுக்குன்றது கவர்மெண்ட்டோட கடமை. பட் இதை பண்ணாமல் ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒட்டு மொத்தமாக 4829 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. ஸோ நம்ம 4800 ரவுண்ட் ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4800 டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு மினிமமாக 250 பாட்டில் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம், சரிங்களா? ஸோ அதுக்கு மேலேயே விற்பாங்க. ஸோ 250 பாட்டில் 4800 கடைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 லட்சம் பாட்டில்கள் அவங்களால விற்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 12 லட்சம் பாட்டிலுக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னா ஒரு நாளைக்கு 1.2 crore rupees வந்து இந்த 10 ரூபா இவங்க எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதுனால அவங்க பார்க்க முடியும், கல்லா கட்ட முடியும். இதுக்கடுத்து இந்த ஒரு நாளோட வருமானத்தை ஒரு வருஷத்துக்காக போட்டோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு போடும் போது உங்களுக்கு 438 கோடி வருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ இதே 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2200 கோடி ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது மூலமாக மட்டுமே இவங்க வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாட்டிலுக்கு மட்டும் 10 ரூபா. அடுத்து டெண்டரு, அதுக்கப்புறம் அந்த லிக்கர் ஷாப்ஸில், அதாவது லிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இருந்து வாங்குற கமிஷன் அப்படின்னு ஏகப்பட்டது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி 1000 கோடியை தொட்டுரும் போல். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுவும் கன்சியூமர் ரைட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து தான் நம்ம வந்துட்டு ஓட்டு போடணும். ஸோ நம்மகிட்ட இருக்க கடைசி பவர் நம்மளோட ஓட் மட்டும்தான். ஸோ ஓட் ஃபார் சேஞ்ச், vote responsibly.